யூ ஃபாலோ ஃபேஸ்புக் கண்டென்ட் மானிட்டேஷன் பாலிசி அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வருதா? இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, எப்படி இதை கிளியர் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து அப்டேஷனில் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. அப்டேட் எப்படி கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டெப் 1 எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பேஜ் ஸ்டேட்டஸ். உங்களுடைய ஃபேஸ்புக்கோட பேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 3 டாட் தெரியுது பார்த்தீங்க இல்லையா? அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, பேஜ் ஸ்டேட்டஸ். அந்த பேஜ் ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுடைய பேஜ் வந்து இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குட் நியூஸ், நோ வயலன்ஸ் டு ஷோ அப்படின்னு ஒரு இது காட்டுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேஜ் வந்து நல்லா இருக்குது, அதாவது நாங்கள் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறலை அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக இது சொல்லிடுது. ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் 2ல் வந்து இங்கே மேலே ஒரு 3 லேயர் தெரியுது பார்த்தீங்களா? அந்த 3 லேயரை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்கா? அதுக்கு கீழே பாருங்கள் சப்போர்ட்டுன்ற ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போர்ட் இன்பாக்ஸ் அப்படின்றது ஒன்று ஓப்பன், அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், யுவர் அலர்ட் அப்படின்னு ஒரு இது காட்டுது இல்லைங்களா? அதை டேபை கிளிக் பண்ணுங்கள். நோ வயலன்ஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரணும் உங்களுடைய 2வது சப்போர்ட் இன்பாக்ஸுக்குள்ளே. சரிங்களா? இது ஏன் இந்த இடத்துல வயலன்ஸ் அப்படின்றத நம்ம ஏன் இந்த 2யும் செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்களுடைய வீடியோவையோ இல்லை ஒருத்தவங்களோட மியூசிக்கையோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படி உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உடனே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத அந்த இடத்துல உங்களுக்கு தெரியப்படுத்தும். சரிங்களா? இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோ வயலன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வரும். நம்ம பார்த்த இந்த 2 ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா, பாலிசி இஷ்யூ வந்தால் அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா? சரி, இனிமேல் நான் போடுற வீடியோ இல்லை ஒரு போஸ்ட்டோ இதெல்லாம் வந்து இஷ்யூ இருக்கா அப்படின்றத நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? நான் போடும்போதே தெரிஞ்சுப்பேன். அது வந்து கண்டென்ட் மானிட்டேஷன் ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா? இல்லை அந்த இஷ்யூ மீறுறோமா? இல்லை காப்பிரைட்ஸ் வருமா வராதா? அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கான்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்த எல்லா வீடியோவும் போஸ்ட்டும் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். அதில் வந்து ஒரு வீடியோவை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். வி டிட் நாட் டிடெக்ட் எனி கான்டென்ட் இஷ்யூ. இந்த வீடியோலையோ இல்லை இந்த போஸ்ட்லேயோ எனக்கு வந்து எந்த ஒரு கான்டென்ட் இஷ்யூவும் இல்லை அப்படின்னு இது எனக்கு சொல்லுது. சரிங்களா? இதை ஃபேஸ்புக் பாலிசி ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்றத மெயினாக நம்ம செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த லேர்ன் மோர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிக் இருக்குது பார்த்தீங்க இல்லையா? இந்த 5 டிக்குமே வந்து டிக்காக இருக்கணும். உங்கள் வீடியோவாக இருக்கட்டும், உங்களுடைய போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த 5 டிக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோட பாலிசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, யுவர் ரீல் ஹேஸ் ஏ கேப்ஷன். அதாவது நீங்கள் வந்து நீங்கள் போடுற வீடியோவோ இல்லை ஒரு போஸ்ட்டுக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைப்பு கொடுக்கணும். ஸோ அந்த தலைப்பு நீங்கள் அந்த வீடியோ கொடுத்துருக்கீங்கன்னா இது ஓகே அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய போஸ்ட்டுக்கு மியூசிக் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கேட்குது. ஸோ அப்போ வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்கு இல்லை உங்களுடைய வீடியோவுக்கு
மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதுவும் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, யுவர் ரீல்ஸ் ரெக்கமெண்டட் டு ரீசொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ வந்து அப்படின்றது என்னென்னா, உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும். மக்களுக்கு கொஞ்சம் அது தெளிவாகவும் தெரியும். சரிங்களா? அதனால் அது இருக்கான்னு அது செக் பண்ணணும். அடுத்து வந்து 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டான ரேஷியோ இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய வீடியோவை இதில் போடக்கூடாது. ஏன்னா, அது வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ, அதனால் வந்து இதுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவை நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும். வீடியோவாக இருக்கட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும். ஸோ, இதுவும் கரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இது எலிஜிபிள் ஆகிடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 5வதா இருக்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் வீடியோ போடும்போது எக்ஸ்ட்ரா கான்டென்ட் க்ரியேட்டிவிட்டியோட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு போஸ்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இது. ஸோ இந்த 5 பாயிண்ட்டையுமே நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டு, வீடியோ, டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் பாலிசி ஃபாலோ ஆகுது அப்படின்றது ஃபேஸ்புக் அனலைஸ் பண்ணிக்கும். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவை இன்னும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.